என்னது? தமிழ்நாடு கவர்மெண்ட் 7,500 ரூபா மாசம் மாசம் கொடுக்க போறாங்களா? ஆமாங்க. அதுவும் ஒரு ஆள் 2 ஆளுக்கு இல்ல. 1000 பேருக்கு கொடுக்க போறாங்க. எத்தனை மாசம்னா 10 மாசம். ஸோ ஒரு ஆளுக்கு வந்து 75,000 வந்து கிடைக்க போகுது. ஸோ இதை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும்னா இந்த ரீல் ஃபுல்லா பாருங்க. வெல்கம் டு யூபிஎஸ்சி தமிழ் ஹெரால்ட். நான் உங்கள் சஷ்டி. ஆமாங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்பதான் வந்து ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் வந்து ஒன்று லான்ச் பண்ண போறாங்க. ஸோ யூபிஎஸ்சிக்கான ப்ரிலிம் ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் 2026க்கான எக்ஸாம் வந்து இப்போ நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸாமுக்கு நீங்க 3ஆம் தேதி 8வது மாசத்துக்குள்ள நீங்க அப்ளை பண்ணலாம். அதுதான் உங்களுக்கு லாஸ்ட் டேட். ஸோ நீங்க 2ஆம் தேதிக்குள்ள நீங்க அப்ளை பண்றது விச் இஸ் அட்வைசபிள். அண்ட் இதுக்கான எக்ஸாம் எப்போ நடக்குதுன்னா 6/9/2026 நடக்கும். காலையில 10ல இருந்து 12 மணி வரைக்கும் இந்த எக்ஸாம் வந்து உங்களுக்கு நடக்கும். அண்ட் இந்த தேர்வானது மொத்தம் 100 கேள்விகள் கேட்பாங்க. ஸோ இதுல 90 கேள்வி வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ்ல கேட்பாங்க. 10 கேள்வி வந்து சிசாட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்ல உங்களுக்கு கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த எக்ஸாமுக்கான பேட்டர்ன். அப்புறம் இதுக்கான வயது வரம்பு வந்து யூபிஎஸ்சியில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதுதான் வயது வரம்பு. ஸோ குறைந்தபட்ச ஏஜ் வந்து 21. ஸோ அதிகபட்சம் வந்து ஷெட்யூல் காஸ்ட்டுக்கு வந்து 37 வயசு வரணும் இந்த எக்ஸாம் வந்து நீங்கள் எழுதலாம். அதே மாதிரி ஓபிசிக்கு வந்து நீங்கள் 35 வயசு வரலும் எழுதலாம். ஸோ அதே மாதிரி இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, நீங்கள் ரெகக்னைஸ் செய்யப்பட்ட ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியில் ஒரு டிகிரி வச்சுருந்தீங்கனாலே மோர் தென் இனஃப். ஸோ அதே மாதிரி நீங்கள் ஆல்ரெடி இந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாமை எழுதி நீங்கள் 2 டைம் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள் கிடையாது. பட் ஆனால் நீங்கள் ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம் நீங்கள் எடுத்துக்க முடியும். அதாவது என்னன்னா, இந்த எக்ஸாம் ஆனது உங்களுக்கு தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷனும் ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் 2 பேர் சேர்ந்து தான் நடத்துறாங்க. ஸோ 1000 பேரை சூஸ் பண்ணி உங்களுக்கு 7,500 ரூபா கொடுக்கறது ஒரு ப்ரோக்ராம். இன்னொரு ப்ரோக்ராம் ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதாவது நீங்க தங்கி அங்கேயே வந்து படிக்கலாம். உங்களுக்கான ஃபுட் எல்லாம் உங்களே கொடுத்துருவாங்க. இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, சென்னையில வந்து 225 சீட் இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மதுரையில 100 சீட்டு, கோயம்புத்தூர்ல 100 சீட்டு, ஆக மொத்தம் 425 சீட்டு உங்களுக்கு இருக்கும். இது மட்டும் இல்லாம நீங்க பார்ட் டைமா படிக்கணும், இல்ல சார் நான் வந்து வேலைக்கு போறேன், என்னால வந்து ஃபுல் டைமா படிக்க முடியாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா 100 பேருக்கு வந்து பார்ட் டைமா படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆக மொத்தம் 525 பேருக்கு என்ன பண்றாங்க, இவங்க செலக்ட் பண்ணி இந்த சிவில் சர்வீஸ் கோச்சிங் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதை பத்தி டீட்டெயிலாக உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நான் யூடியூப்ல ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். நீங்க மறக்காம அங்க போய் பாருங்க. கீழே நான் லிங்க் கொடுக்குறேன். ஸோ அது மாரி உங்களுக்கு லிங்க் வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா லிங்க் அப்படின்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நானே உங்களுக்கு வந்து உங்க டிஎம்ல வந்து நான் பண்றேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ்.